உலகத்தில் எவனடா உயர்ந்தவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உயர்ந்தவன். என் அன்னை தமிழ் சமூக மக்கள் பல ஆண்டுகளாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததாலேயே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்று சொந்த நிலத்திலே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமையாக நிற்கிறார்கள். இதை பார்த்து வருந்தித்தான் எங்களுடைய தாத்தா பட்டுக்கோட்டை ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்துவிட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைஞ்சதுனா வளர முடியுமான்னு பாண்டது எனக்கும் உனக்கும் தான். ஐயா கவிஞர் வாலி காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்ட்டு. பாரதி காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடிட்டான். பாரதியை கண்டிச்சு காக்காயெல்லாம் ஒரு மாநாடு நம்ம குடியிருக்க மாதிரி. காக்கா பாரதி எந்திரிச்சு வந்து கேட்டான், நான் எங்கள் சாதின்னு தானே பெருமையாக தானே பாடினேன் எங்களோட சேர்த்து, நீ ஏன் இப்படி எனக்கு கண்டன மாநாடு போட்டிருக்க அப்படின்னு. பாரதி நீ என்ன இப்படி பாடிட்டா, நீ நாங்கள் எப்படி உங்கள் சாதியாக இருக்க முடியும்? ஏன் இதனால சொல்ற? ஒரு காக்கை செத்தா நாங்கள் 1000 காக்கை கூடி கத்துவமே கரைவமே அழுவுமே. ஓ இனம் மொத்தமும் செத்ததுக்கு நீங்கள் ஒரு வய கூட அழலையே, நீ எப்படா ஏன் ஜாதியா இருப்ப என்று காக்கை கோவைத்து கொண்டது. இந்த டார்வின் இருக்கான்ல, சார்லஸ் டார்வின், அவன் தான் இதை எழுதின இந்த தீரியை. குரங்கிலிருந்து வந்த மனிதன், குரங்கெல்லாம் கூடி அவனை கண்டிச்சு ஒரு மாநாடு போட்டுருச்சு. ஏன் தெரியுமா? டார்வின் பதறி போய் கல்லறையிலேருந்து எந்திரிச்சு போய், என்னடா பண்ணுறீங்க? நான் என்னடா நல்லா தானடா சொன்னேன், உண்மையை தானடா. என்ன உண்மை? எங்கலேருந்து நீ எப்படா வந்திருக்க முடியும்? எண்ணி முடிக்க முடியாத சாதி இளவு மதம் எங்களுக்குள்ள எங்கடா இருக்கு? நாங்கள் குரங்கு தாண்டா. ஆனால் நீங்கள் இவ்வளோ வச்சுக்கிட்டு எங்களிருந்து வந்தோம்னு எங்களே நான் கவலைப்படுத்துறீங்கன்னு குரங்கு. உன்னை மாதிரி ஒரு இவன் வாழைப்பழத்தை திண்டு கீழே போட்டு போகிறான் தோலை, குரங்கு இறங்கி வந்து அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போகுது. இப்போ யார் மனுஷன் யார் குரங்கு? காரும் காரும். ஏண்டா இந்த விவசாய சின்னத்தை அவன்கிட்ட எடுத்தோம்னு விஷம் குடிச்சு சாகிற மாதிரி செய்ப்பா போட்டு விடுப்பா. அவனை சும்மா விட்டுருக்கலாம், சும்மாவே விட்டுருக்கலாம். நான் சும்மாவே ஆடுவேன். இவன் சின்னத்தை எடுத்துவிட்டு எனக்கு 2-3 சலங்கை கட்டி விட்டான். களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது. எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது? ஏறப்பிழாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கேளே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா? மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவே என்னாச்சு? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா? மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. தம்பி எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்கு சுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு.
பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, எங்க நாடு வல்லரசு. இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு. அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். புரட்சி என்பது என் அன்பு தம்பி தங்கைகளே ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான் மாமேதை மார்க்ஸ். மற்றவர்களின் வெற்றி திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, பிஜேபி வெல்வது, காங்கிரஸ் வெல்வது ஒரு நிகழ்வு. பலமுறை இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது, என் தம்பி ஜெகதீசனும் தங்கை கனிமொழியும் வெல்வது என்பது சரித்திரத்தில் மாபெரும் மாற்றம், வரலாற்றில் பெரும் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சியை கள்ளக்குறிச்சியிலும் நாமக்கலிலும் எழுதுங்கள் என் அன்பு மக்களே. தமிழின வரலாற்றில் மான தமிழ் மக்கள், எளிய பிள்ளைகள், எளிய மகன் சீமான் அவனை ஏற்றுக்கொண்டு ஓட்டுக்கு 1 ரூபாய் வாங்காமல் அவன் சின்னம் மறைக்கப்பட்ட போதும் அவன் சின்னத்தை எடுத்துக்கொண்ட போதும் தேடி தேடி அவனுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள். வீர வரலாற்றை எண்ணின மக்கள் எழுதுங்கள், எழுதுங்கள். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வரலாற்றை ஒரு நாள் தாங்களே எழுதுவார்கள் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் புரட்சி மொழிக்கேற்ப புதிய ஒரு தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். என் அன்பு மக்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி ஜெகதீசன் வெல்க, தங்கை கனிமொழி வெல்க. நாம் தமிழர்.